ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜுவல்லரி மேக்கிங்காக மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போடணுன்றதுக்காக தேடும்போது எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ இது மீஷோலேருந்து இந்த பாக்ஸஸை நான் வாங்கினேன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவே. ஸோ இது பேக் ஆஃப் 4 வாங்கினேன். எனக்கு இதுவே பத்தலை. கொஞ்சம் இருக்கிற பாக்ஸ்லேயே பழைய பாக்ஸ்லேயே சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது எனக்கு கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒரு இதில் அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ நெக்லஸ்க்கான திங்ஸ் எல்லாத்தையும் இதில் அடக்கி வச்சிட்டேன். அடுத்து 2வது பாக்ஸில் இயர்ரிங்ஸ்க்கு அப்புறம் ஆரம்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அடுக்கி வச்சேன். அதுக்கப்புறம் குந்தன் செட்டு அதெல்லாம் ஒரு பாக்ஸில் ஆக்கி வச்சேன். அசசரிஸில் அதுக்கு தேவையான த்ரெட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே நெக்லஸ் பேட்டர்னு இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு இதில் அடுக்கி வச்சேன். ஸோ எனக்கு 4 பாக்ஸும் கொஞ்சம் ரொம்ப அப்படி டம்ப் பண்ணி தான் அடுக்கி வச்சேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குந்தன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் பத்தலை. அது கொஞ்சம் இப்போ நம்ம அதெல்லாம் ரெசின் ஆர்ட்டுக்கும் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் அந்த பாக்ஸில் தனியாக ஒரு பாக்ஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையானது ஜுவல்லரி மெட்டீரியலுக்கு தேவையானதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையானதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோடய ரீகேப் என்னோடய ஃபேஸ்புக்கில் இருந்தது. 2014 கிட்டே இதெல்லாம் மேக் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ இந்தமாரி கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. அதுவுமே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடிலாம் ஃபோன்லாம் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாதுல்ல. ஸோ நான் ஆரம்பித்தப்பறம் 2006 அப்போ நான் ஜுவல்லரி மேக்கிங் இந்த மாதிரி செஞ்சு விற்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட தான் சேல் பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் நான் என்னோடய ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன். ஸோ நல்லா போச்சு. நான் நிறைய சேல் ஆச்சு. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ திருப்பி பண்ணலான்னு நான் பிளானில் இருக்கேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு திங்கே. ஆர்கனைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு எங்கே என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே என்னோடய ஓல்டு மெமரிஸ். இன்னும் இப்போ இருக்கிறதுல இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் போயிடுச்சு. ஸோ இன்னும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.